So day and night occur because Earth spins about an axis called geographic axis. ஸோ இதில் ரெண்டு இருக்கும் மேக்னெட்டிக் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும், ஜியாகிரபிக் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சால் தான் வந்து இதுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டே அண்ட் நைட் ஏன் நடக்குதுன்னா பிகாஸ் எர்த் ஸ்பின்ஸ் அபவுட் an axis called geographic axis. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் டாட் லைன்ஸ் இருக்கா. ஸோ இதுதான் வந்து அந்த ஜியாகிரபிக் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் மூலயமா தான் வந்து அது ரொட்டேட் ஆகுது, ஸ்பின் ஆகுது, எர்த் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் பக்கமாக தான் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எர்த் ஜியாகிரபிக் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது வந்து சவுத் போல். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சவுத் இந்தியா தான் நம்ம. ஸோ அது எங்கே இருக்குது, கீழ் பக்கமாக தான் இருக்குது சவுத் இந்தியா. நார்த் இந்தியானா மேலே, சவுத் இந்தியானா கீழே. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸில் வந்து மேலே வந்து நார்த் போல், ஜியாகிரபிக் நார்த் போல். இது அதே மாதிரி கீழே வந்து geographic south pole நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டே அண்ட் நைட் occur because earth spins about an axis called geographic axis. ஸோ அதாவது இந்த ப்ளூ லைன், இந்த ஆக்சிஸ் மூலியமாக தான் earth rotate ஆகுது. The vertical plane passing through the geographic axis is called geographic meridian. ஸோ இந்த vertical plane, இந்த இடத்துல ஒரு பிளேன் மாதிரி எடுத்துப்போம். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், geographic meridian நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பிளேனை வந்து இங்கே இருக்கு பாருங்க, இந்த கீழே இந்த ப்ளூ கலரில் இருக்கா, இந்த பிளேனை வந்து நம்ம ஜியாகிரபிக் மெரிடியன் அப்படியே எக்ஸாக்டாக எர்த் பாதியாக கட் பண்ணது பாருங்க. ஸோ இந்த பிளேன் ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்களா, இந்த பிளேனை வந்து நம்ம ஜியாகிரபிக் மெரிடியன் எடுத்துக்கலாம். And a great circle perpendicular to the earth's geographic axis is called geographic equator. ஸோ இப்போ ஈக்குவேட்டர் நம்ம ஒன்று எடுத்துக்கோம். இது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஜியாகிரபிக் மெரிடியன். ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர்ன்றது வந்து இந்த ஆக்சிஸ், ஜியாகிரபிக் ஆக்சிஸ்னு ஒன்று பார்த்தோமா, அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு பிளேன் ஒன்று பாஸ் ஆகும். அதை வந்து ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் மவுஸ் பாயிண்டர் உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த பிளேனை வந்து நம்ம ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர், இதில் ரெண்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ப்ளூ வந்து ஜியாகிரபிக் மெரிடியன், அதாவது ஜியாகிரபிக் பிளேன், இல்லை ஜியாகிரபிக் ஆக்சிஸ், இல்லை ஜியாகிரபிக் மெரிடியன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் லைன் ஒன்று பாஸ் ஆகுது எக்ஸாக்டாக நடுவில், ப்ளஸ் பர்பண்டிகுலர் டு ஜியாகிரபிக் மெரிடியன், அதை வந்து நம்ம ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிரேட் சர்க்கிள் பர்பண்டிகுலர் டு எர்த் ஜியாகிரபிக் ஆக்சிஸ் இஸ் கால்ட் ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர்ன்றது கரெக்டாக எக்ஸாக்டாக சென்னைக்கு மேலே கொஞ்சம் நம்ம இந்தியாவுக்கு நடுவில் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட், the straight line which connects magnetic pole of the earth is known as magnetic axis. இப்போ straight line which connects magnetic poles, இப்போ நீ ஒரு மேக்னெட் இங்கே இருக்கு பாருங்க, மேக்னெட் ரெட் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஜியாகிரபிக் மெரிடியன், அதாவது ஜியாகிரபிக் ஆக்சிஸ். நீ மேக்னெட் ஒன்று வச்சுனா அது இந்த பக்கமாக அலைன் ஆகும். ரெட் வந்து இந்த பக்கம், ப்ளூ வந்து இந்த பக்கம், லைட்டாக கொஞ்சம் ஆங்கிள் ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நம்ம ஜியாகிரபிக் ஆக்சிஸோட ஸ்லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லுவாங்க. எங்கது? ஸோ the vertical plane passing through the magnetic axis is called magnetic meridian. ஸோ இந்த மெரிடியன் இங்கே க்ரீன் கலரில் ஒன்று இருக்கா. ஸோ இங்கே மேக்னெட்டிக் காம்பஸ், இந்த நீடில் இப்படி தான் அலைன் ஆகும். ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் பிளேன் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மேக்னெட் எந்த பக்கமாக, அந்த மேக்னெட்டிக் நீடில் எந்த பக்கமாக அலைன் ஆகுதோ அது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். So, and greater circle perpendicular to Earth's magnetic axis is called magnetic equator. ஸோ இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் இங்கே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பர்பண்டிகுலராக ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று போகுது பாருங்க, இது வந்து மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். இப்போ ரெண்டு இருக்குது, ஒன்று ஜியாகிரபிக் மெரிடியன், இன்னொன்று அதோட ஈக்குவேட்டர் வந்து ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர், அதாவது இந்த ப்ளூ பிளேனும் இந்த ஆரஞ்சு பிளேனும். இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் மெரிடியனும் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரும். ஓகே, அதாவது இந்த க்ரீன் பிளேனும் இந்த பிங்க் பிளேனும். ஓகேவா? ரெண்டு இருக்கும், இதில் கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த ரெண்டு பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சால் இந்த இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக எர்த் வந்து பாதியாக டிவைட் பண்ணுறது வந்து ஜியாகிரபிக் மெரிடியன். அதுக்கு பர்பண்டிகுலராக ஒன்று லைன் ட்ரா பண்ணி இல்லை பிளேன் ட்ரா பண்ணால் அது வந்து ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர். இப்போ நம்ம மேக்னெட்டிக் நீடில் வச்சு அந்த காம்பஸ் வச்சு பார்க்கும்போது லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நார்த் சவுத் போல் வந்து லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ரெட் ப்ளூ இருக்குது பார்த்தீங்கன்னா, லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்க, கோணையாக இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த க்ரீன் பிளேன். இதை வந்து நம்ம மேக்னெட்டிக் மெரிடியன் எடுத்துக்கலாம். இதுவும் எர்த்து பாதியாக டிவைட் பண்ணதில், பாதியால் டிவைட் பண்ணதை நம்ம சும்மா இதுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இதை மேக்னெட்டிக் மெரிடியன் எடுத்தால் இதோட பர்பண்டிகுலர் பிளேன், பிங்க் பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதான் இந்த பேரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ when a magnetic needle is freely suspended, ஸோ நம்ம கையில் வந்து ஒரு மேக்னெட் நம்ம டைப் பண்ணிவிட்டு அது நம்ம ஃப்ரீயாக விடும்போது அது எப்படி அலைன் ஆகுனா, the alignment of the magnet does not exactly lie along the geographic meridian.
ஸோ அந்த மேக்னெட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகாது. இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ பிளேன் இங்கே இருக்குது பாருங்கள், ஜியோகிராஃபிக் மெரிடியன் இப்படி ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகுது. அதுனா ஆகும் லைட்டாக கொஞ்சம் திரும்பி அலைன் ஆகுது, ஸ்லைட்டாக இந்த ஆங்கிள் உங்களுக்கு இருக்கும். So does not exactly lie along the geographical meridian as shown in the figure. The angle between the magnetic meridian at a point and geographical meridian is called declination or magnetic declination. இப்போ நம்ம declination பற்றி பார்த்தோம், அதை magnetic declination சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கு, எதுக்கு இந்த ஜியோகிராஃபிக் மெரிடியன் இந்த ப்ளூ பிளேனுக்கும் இந்த கிரீன் பிளேனுக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்றது கண்டுபிடிச்சா நம்ம அதுதான் வந்து உங்களுக்கு டெக்லினேஷன், மேக்னெட்டிக் டெக்லினேஷன் இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ அது இங்கே இருக்கு. ஸோ டிக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், ஓகேவா. இங்கே இன்க்ளினேஷன், இது வந்து டிக்ளினேஷன். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் த ஜியோகிராஃபிக் மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் கால்ட் டிக்ளினேஷன் அட் ஹையர் லேட்டிடியூட்ஸ். ஸோ மேலே போக நம்ம ஏர்த்லேருந்து கொஞ்சம் நம்ம சென்ட்ரல்லேருந்து மேலே போக இந்த டிக்ளினேஷன் இஸ் கிரேட்டர், ஆங்கிள் அதிகமாகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் அதிகமாக இருக்குது, இந்த டயக்ராமில் பாருங்கள் மேலே கொஞ்சம் ஆங்கிள் அதிகமாக இருக்கும், ஸோ நடுவில் ஆங்கிள் கம்மியாக இருக்கா. ஸோ நம்ம மேலே போக அதாவது லேட்டிடியூட்ஸ் அதிகமாக டிக்ளினேஷன் வந்து அதிகமாகும். வேறஸ் நியர் த ஈக்குவேட்டர்ன்றது இந்த சென்ட்ரலில் பாஸ் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வேறஸ் நியர் த ஈக்குவேட்டர் த டிக்ளினேஷன் இஸ் ஸ்மாலர். In India, declination angle is very small. ஏன்னா நம்ம ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கோம். ஸோ in India, declination angle is very small. And for Chennai, magnetic declination angle is -1 degree 16 minutes. ஓகேவா, நெகட்டிவ்ல இருக்கான், which is negative west அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையோட டிக்ளினேஷன் எவ்வளோ, -1 degree 16 minutes. இப்போ நம்ம வந்து டிக்ளினேஷன் அதாவது மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு உள்ள ஆங்கிள் தான் வந்து டிக்ளினேஷன். நெக்ஸ்ட் இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன் என்னன்னா, இப்போ மேக்னெட் வந்து லெஃப்ட் ரைட் போச்சுன்னா அது வந்து டிக்ளினேஷன். இப்போ மேக்னெட் வந்து மேலே கீழே போகுது, ஓகேவா. இப்போ இந்த மேக்னெட் எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோன்னா கீழே மேலே போகும். ஸோ ஒரு பக்கம் மேலே தூக்கும், இன்னொரு பக்கம் கீழே போகும், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த மேக்னெட்டை. ஸோ த ஆங்கிள் சப்ஸ்டன்ட் பை த எர்த்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B into the total magnetic field with horizontal direction of the magnetic meridian is called dip or magnet. So in the angle, so இது வந்து horizontal component. இப்போ magnet நம்ம காம்பஸ் வச்சா லைட்டாக டிப் ஆகிடும், கீழே வந்துடும். ஏன்னா இது horizontal component, horizontal magnetic field வந்து மேலே போகுது, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ காம்பஸ் நம்ம வச்சா காம்பஸ் வந்து கீழே இறங்கிடும், லைட்டாக கீழே பெண்ட் ஆகும். ஏன்னா டுவர்ட்ஸ் நார்த் போல் இல்லை சவுத் போல் பக்கமாக லைட்டாக பெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ டிப் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். ஸோ ஃபார் சென்னை இன்க்ளினேஷன் ஆங்கிள் இஸ் 14 degree 28 minutes. சென்னைக்கு வந்து இதுதான் வந்து இன்க்ளினேஷன். The component of Earth's magnetic field along the horizontal direction in the magnetic meridian is called horizontal component. So magnetic field horizontal component வந்து ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து ஹரிசாண்டல் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட்னு சொல்கிறோம், விச் இஸ் டினோட்டட் பை BH. ஸோ பி த நெட் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ பின்றது வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இருக்கும் அட் எனி பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். B can be resolved in two perpendicular components. ஸோ B வந்து அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, Bன்றது வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வந்ததுன்னா இந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இல்லை இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அது ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இது tan I ஈக்குவல்ஸ் டு B/BH. ஸோ BVன்றது வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஸோ BH வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், B வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ tan I equals to B/BH. So at magnetic equator, the Earth's magnetic field is parallel to the surface of the Earth. So magnetic equator இந்த டைரக்ஷன் வந்து magnetic equator வந்து சென்ட்ரலில், ஓகேவா. இந்த ப்ளூ லைனில் சென்ட்ரல், இதுதான் சென்ட்ரல்னா இந்த ஃபுல் பிளேனில். இந்த ஃபுல் பிளேனில் பார்த்தோன்னா the Earth's magnetic field is parallel to the surface of the Earth. Magnetic field எப்படி இருக்கு, it is parallel to the surface of the earth, which implies that the needle of the magnetic compass rests horizontally. இப்போ மேலே கீழெலாம் போகாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த நீடில் வந்து இப்போ இதில் வந்து கீழே டிப் ஆயிருக்குல்ல, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ which implies that the needle of the magnetic compass rests horizontally at an angle of dip I equals to 0. ஸோ இப்போ ஆங்கிளே வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஆங்கிள் எவ்வளோ உங்களுக்கு 0.
அப்படின்னு சொல்கிறாங்க.